ஹை ஃப்ரெண்ட்ஸ், சுற்றும்படி சுடரை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெற்றி கைக்கு அந்த ஆதாரம் போய் சிக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட வெற்றி எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே அபி எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு முழுசாக நம்புறதுக்கான ஒரு ஆதாரம் தான் வெற்றி கைக்கு கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக நம்ம சுடர் அபி ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்தது நீங்கள் தானே, நீங்கள் சாட்சி சொன்னதுனால தானே அம்முவை ஜெயிலில் போட்டாங்க அப்படின்லாம் ரொம்பவே கேள்வி கேட்டாங்க வெற்றியை. அதனால் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுனா நீ பேசுவேன்னு சொல்லு அப்படின்னு வெற்றி டைரெக்டாகவே சுடர்கிட்ட கேட்டாங்க. அதனால் சுடர், நீங்கள் என் அம்மா எந்த தப்பும் பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணி அவங்கள வெளியே கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அவங்க கூட பேசுகிறேன் அப்படின்னு சுடர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம சுடர் சொன்ன விஷயத்தில் வெற்றிக்கு முழுசாக நம்பிக்கை இல்லை. என்னால் நீ சொல்கிறத நம்ப முடியல. நீ கேட்ட மாதிரி உன் அம்மா எந்த தப்பும் பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணி வெளியே கொண்டு வரேன், அதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நீ கேப்டனாக ஏற்றுக்குவியா இல்லை அப்பாவை ஏற்றுக்குவியா அப்படின்னு கேட்குறாங்க. சுடர் அமைதியாக இருக்காங்க. இல்லை சுடர், தயவு செஞ்சு சொல்லு, என்ன நீ அப்பாவை ஏற்றுக்குவியா, என்ன ஒரே ஒரு முறை அப்பான்னு கூப்பிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. அது அப்போ பார்த்துக்கலாம், அம்மாவோட பர்மிஷன் இல்லாமல் என்னால் உங்களை அப்பாவாக ஏற்றுக்க முடியாது, என்னால் உங்களை கேப்டனாக மட்டும்தான் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சுடர், ஏன்னா உன் அம்மா எந்த தப்பும் பண்ணலைன்னு கண்டிப்பாக நான் அவங்கள வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. சுடருக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. இப்போ சுடரை வீட்டுக்கிட்ட வரைக்கும் வெற்றியே கூப்பிட்டு போய் விடுறேன்னு சொல்கிறாரு. நானே போய்க்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை சுடர், அவன் திரும்பவும் உன்னை தேடி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, நானே உன்னை வீட்டுக்கிட்ட போய் விட்டுட்டு வந்துடுறேன், கேட்டு வரைக்கும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சுடர் கோவப்படுறாங்க. இல்லை சுடர், உன் அம்மா கோச்சிப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது, அவங்க கண்ணில் பட மாட்டேன், கேட்டு வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துடுறேன். அவன் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து உன் வீட்டை கண்டுபிடிச்சா அதுவும் பிரச்சனை தானே, அவன் யார் என்னன்னே தெரியல, ஒருவேளை உன் அம்மாவோட எதிரிகளாக இருக்கும்லன்னு, எப்படி பார்த்தாலும் என் அம்மாவோட எதிரியே நீங்கள் தானே அப்படின்னு சுடர் பயங்கரமாக கோவமாக திட்டுறாங்க நம்ம வெற்றியை. இல்லை சுடர், என்னடா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு கண் கலங்குறாரு. இல்லை நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படின்னு. சரி, அவன் எதுக்காக உங்ககிட்ட வந்து பேசினா, எதுக்காக அவன் உன்னை ஏதோ முகத்தில் வச்சு அமுத்த பார்த்தான், என்ன கேட்டான் உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்கிட்ட என்னோட பேக்கை கேட்டார், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், அதுக்காக தான் ஏதோ கர்ச்சிப் வச்சு முகத்துக்கிட்ட கொண்டு வந்தார், நான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பயத்தில் தான் மயங்கி விழுந்திருக்க, அவன் ஏதோ ஒன்றை வச்சு உன்னை அங்கேருந்து தூக்கிட்டு போகவோ இல்லை உங்ககிட்ட இருக்கிறத எடுத்துகிட்டு போகவோ பார்த்துருக்கான், அது உன்னோட பேக் அப்படின்னு நீ சொல்கிற, அவன் வாய் திறந்து உங்ககிட்ட உன் பேக்கை கொடுன்னு கேட்டானா அப்படின்றாங்க. ஆமாம், பேக்கை விடுன்னு சொல்லி தான் என்கிட்ட அந்த பேகை பிடுங்க பார்த்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றியும் அந்த விஷயத்தை அப்படியே மறக்க வைக்கிறாங்க சுடரை. அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட அவங்க போயிட்டு இருக்காங்க, பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு மட்டும் போகிறாங்க வெற்றி. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது மறுபடியும் அந்த ஆளால் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது மாணிக்கம் தான் அப்படின்னு வெற்றியால் கெஸ் பண்ண முடியல. சுடரை அங்கே வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அங்கே வந்து பார்த்தா ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டு, இந்த ஃபுட்டேஜ் எனக்கு கொஞ்சம் வேணும், இந்த மாதிரி ஒரு குழந்தை மயங்கி கீழே விழுந்து கிடந்தா அவகிட்ட யாரோ ஒருத்தன் அவளோட பேகை பிடுங்க பார்த்துருக்கான், தயவு செஞ்சு அந்த ஃபுட்டேஜ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன போலீஸா என்ன அப்படின்னு. இல்லை நான் போலீஸ் இல்லை, ஆனால் போலீஸ் தான் என்னை அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த ஃபுட்டேஜை எடுத்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இப்போது அந்த ஃபுட்டேஜை எடுத்து செக் பண்ணி பார்த்தா அது மாணிக்கம் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ மாணிக்கம் தான் சுடர்கிட்டேருந்து அந்த பேகை பிடுங்க பார்த்துருக்கான் அப்படின்னா எதுக்காக, என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு குழப்பமாக இருக்குது. இதை பற்றி நம்ம அபிகிட்ட பேசணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு ஆஃபீஸில் உட்காந்து. அப்போது குட்டிப்புள்ளி வராரு. என்னடா ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டாக வர சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ காமிக்கிறேன், இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. சுடர்கிட்ட இருந்து மாணிக்கம் பேகை பிடுங்கிறதுக்கு பார்த்துருக்கான் அப்படின்னு. அவன் தான் மாஸ்க் போட்டிருக்கானே, அவன் மாணிக்கம்னு எப்படிடா கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருடா, அவன் தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த பக்கம் திரும்பி இருக்கான், அப்போ அவனோட முகம் தெரிஞ்சிருக்கு, மாஸ்கை ரிமூவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு அங்கே காமிக்கிறாங்க. ஸோ அதை வச்சு தான் மாணிக்கம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது, அவன் எதுக்காக சுடர்கிட்ட இருந்து பேகை வாங்க வந்திருக்கணும், அதுவும் சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு பேகை வாங்க வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த வீடியோ ஞாபகத்துக்கு வருது. அந்த வீடியோவும் நம்ம வெற்றியோட ஃபோனில் தான் இருக்குது. ஆக்சுவலாக குட்டிப்புலி தான் இதை ஞாபகப்படுத்துகிறாரு. அதாவது மிலன் மித்ரன் கேஸ் சம்மந்தமாக ஏதோ டாக்குமெண்ட்டு ஆதாரம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாணிக்கம் கர்ணாவை மிரட்டி காசு பறிக்க பார்க்குறாரு அப்படின்னு இதுக்கு முன்னாடியே கர்ணா சொல்லியிருந்தார். அதை இவங்க முழுசாக நம்பி இருந்தாங்க. அப்போது அது மாணிக்கம் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அங்கே யாரோ விளாக் போட்டுட்டு இருந்தவங்க கர்ணாவோட, அதாவது மாணிக்கத்தோட ஃபேஸு அதில் பதிவாயிருந்துச்சு. ஸோ மாணிக்கம் தான் மிரட்டுறாங்க அப்படிங்கிறதே அதை வச்சு தான் இவங்க கெஸ் பண்ணாங்க. அந்த வீடியோவை பார்க்குறாங்க.
ஸோ இவன் தான் சுடரோட பேக்கில் ஏதாவது வச்சுருக்கணும், அது சம்மந்தமான ஏதாவது கண்டிப்பாக அதுக்காக தான் அவன் அந்த பேக்கை தேடி வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றியும் குட்டிப்புலியும் பேசிக்கிறாங்க. அப்போது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் சுடரோட பேக்கில் இருக்கிற அதை செக் பண்ணி எடுக்கணும் அப்படின்றாங்க. சரி ஓகே, இன்றைக்கே நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வெற்றி முடிவு பண்ணுறாரு. அவங்க எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் நம்ம குட்டிப்புலியும் வெற்றியும் அங்கே போகிறாங்க. போயிட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வெற்றி உள்ளே போய் சுடரோட பேக்கில் இருந்து அந்த கவரை எடுக்கிறாரு. அங்கேயே ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க முடிச்சிருவாங்க, அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு யோசிச்சு அங்கேருந்து கிளம்பி நம்ம வெற்றி வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு குட்டிப்புலியை கூப்பிட்டுட்டு. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் அந்த ரிப்போர்ட்டை நம்ம வெற்றி ஓப்பன் பண்ணி படிக்கிறாரு. அங்கேயே குட்டிப்புலி சொன்னார், அங்கேயே படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ கிளம்பி இருந்திருக்கலாம், ஒருவேளை இது இல்லை வேறு ஏதாவதுன்னா என்ன பண்ணுறது, நீ மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்லாம் சொன்னார். முதல்ல இதை படிப்போம், அதுக்கப்புறம் நாளைக்கு எப்படியும் சுடர் ஸ்கூலுக்கு வர போகிறாள்ல, அப்போ எடுத்துக்கலாம் அவள் பேக்கில் இருந்து அப்படின்னு வெற்றி சொல்கிறாரு. இப்போது அதை ஓப்பன் பண்ணி படிக்கிறாரு. அவருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி அழ ஆரம்பிச்சிடுறாரு. டேய் என்னடா அது, ஏன்டா அழுவுற அப்படின்னு குட்டிப்புலி தான் கேட்டுகிட்டே இருக்காரு. ஆனால் அவர் அழுகையை நிறுத்தி சொல்லவே முடியல. நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, என் வாழ்க்கையை நானே அழிச்சிக்கிட்டேனே, கடவுளே என்ன எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு. சொல்லேண்டா அதில் என்ன இருக்குது, மிலன் மித்ரன் சம்மந்தப்பட்டதா ஏதாவது அது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா இது பார்வதி அக்கா சம்மந்தப்பட்டது அப்படின்னு. பார்வதி அக்கா சம்மந்தப்பட்டதா, என்னடா சொல்கிற அப்படின்னு புலிக்குட்டி ஷாக் ஆகி கேட்குறாரு. ஆமாண்டா, பார்வதி அக்கா அபி கத்தியால் குத்துனதுனால தான் இறந்துட்டாங்க அப்படின்னு அப்போது வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்டை வச்சு அபிதான் கத்தியால் குத்துனதை நான் கண்ணால் பார்த்தேன்னு சொல்லி கோர்ட்டில் போய் சாட்சி சொன்னேன். அதனால தான் அபியை ஜெயிலில் போட்டாங்க. இல்லாட்டினா கூட அவள் பெயில் வாங்கிட்டு வெளியே வந்திருக்கவோ இல்லை வேறு ஏதாவதோ பண்ணியிருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கும். நான் கண்ணால் பார்த்த சாட்சி, நான் அவளோட புருஷன் அப்படிங்கிறதுனாலையும் அவள் மேலே ஒரே அடியாக குற்றத்தை கன்ஃபார்ம் பண்ணி உள்ளே அனுப்பிட்டாங்க. எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணியிருக்கேன் அப்படின்னு. டேய் பார்வதி அக்கா இறந்துட்டாங்க, கத்தி குத்து தான் அதுக்கு காரணம் அப்படின்னு தானே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்துச்சுன்னு சொல்கிறேன், இப்போ எதுக்குடா அழுவுற அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பார்வதி அக்கா கத்தியால் குத்தப்பட்டு சாகலை, அவங்க அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டதில் ஏதோ பாய்சன் கலந்துருக்கு, விஷம் சாப்பிட்டு தான் அவங்க இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற வெற்றி அப்படின்னு அவர் அதுக்கு மேலே அதிர்ச்சி ஆகுறாரு. ஆமாண்டா, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரியுதா, அபி நிஜமாவே யாரோ கத்தியால் குத்தப்பட்டு அதை எடுக்க தாண்டா போயிருக்கா, அதனால தான் இப்போது அபி எந்த தப்பும் பண்ணலைன்னு எனக்கு தோணுது, அவன் மேலே பழியை போட்டுட்டனே, அவள் அந்த அளவுக்கு மோசமானவ இல்லை. பார்வதி அக்கா கத்தி குத்துப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்து பதற்றத்துலையும் அதை பார்த்து தாங்க முடியாமையும் தான் நம்ம அபி அதை போய் எடுத்திருப்பா, கொஞ்சம் கூட யோசிக்காம. அவளோட இன்னசென்ட் தான் இது எல்லாத்துக்குமே காரணம், அவள் இன்னசென்ட்டாக இருந்து அதை எடுத்ததுனால தானே, அவள் தான் பண்ணினான்னு நானே அதை பார்த்து அவளுக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டேன். ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத அவளை போய் 10 வருஷமாக ஜெயில் தண்டனை கைதியாக ஆக்கியிருக்கேன். அவள் மட்டுமா, அவள் வயிற்றில் வளர்ந்த என்னோட குழந்தையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் மட்டுமே பார்த்து வளர்ந்துருக்கு. இன்றைக்கி கூட சுடர் என்கிட்ட சொன்னால், அம்மா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா, டார்க் ரூமில் போடுவாங்க, அடிப்பாங்க, சூட வைப்பாங்க, அம்மாவை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க, என்ன கூட பார்க்க விட மாட்டாங்க, தூங்க விட மாட்டாங்க அப்படின்லாம், சாப்பாடு கூட ஒழுங்காக இருந்திருக்காது, சாப்பாட்டில் கூட பூச்செல்லாம் இருக்குன்னு சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ணா சுடர். ஆனால் அந்த வலிக்கும் வேதனைக்கும் நான் மட்டும் தானே காரணமாக இருந்திருக்கேன். அப்போது இவ்வளோ நாளாக தப்பே பண்ணாமல் தான் அபி தண்டனை அனுபவிச்சிருக்காளா அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றி சொல்கிறாரு. அப்போது புலிக்குட்டி இருந்துட்டு, டே வெற்றி கொஞ்ச நேரம் பொறுமையாரு, முதல்ல என்ன நடந்திருக்குன்னு நம்ம கெஸ் பண்ணுவோன்னு. கெஸ் பண்ணி பிரயோஜனமே இல்லை, அபி எந்த தப்பும் பண்ணலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்ம ஏன் பொறுமையாக இருக்கணும், நாளைக்கே நான் கோர்ட்டில் போய் இந்த கேஸில் நான் சொன்ன சாட்சி தப்பானது அப்படின்னு இந்த ரிப்போர்ட்டை கொடுக்க போகிறேன் அப்படின்றாங்க. இந்த ரிப்போர்ட் வெளியே வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக கொலை பண்ணவன் வெளியே வரவே மாட்டான் அப்படின்றாங்க. யார் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு உனக்கு ஏதாவது கெஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம வெற்றி. அப்படி ஏதாவது கெஸ் இருந்தால் நான் தான் உன்கிட்ட சொல்லியிருப்பேனே, கண்டிப்பாக இது ஏதோ பிளான் பண்ணி பண்ணினது மாதிரி தான் தெரியுது, நீ ஒன்றும் கவலைப்படாத வெற்றி, கண்டிப்பாக பார்வதி அக்காவை கொன்னவங்களுக்கு நீ தான் சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கணும். ஏன்னா பார்வதி அக்கா மேலே நீ வச்ச பாசமும் உண்மை, அவங்க உன்னை சொந்த தம்பியாக பார்த்ததும் உண்மை. அதே மாதிரி நீ சந்தோஷமாக அபி கூடையும் குழந்தை கூடையும் வாழ்ந்திருக்க வேண்டியது. உன்னை பிரிஞ்சு அவங்க 2 பேரும் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது, உனக்குன்னு யாருமே இல்லைன்னு இவ்வளவு நாள் நீ அனாத மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்ததுன்னு சுடர் உன் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறதெல்லாம் நான் பார்த்ததுக்கப்புறம் நான் இப்போ சொல்கிறேன், கண்டிப்பாக நீ தான் அந்த கொலை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. அப்போது இந்த ரிப்போர்ட் இல்லாமையோ இல்லை எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நான் எப்படிடா நான் சொன்ன
சொன்னது பொய்ன்னு போய் கோர்ட்டில் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் சுடர் பாப்பா அபி தப்பு பண்ணலைன்னு சொல்லி கோர்ட்டில் நீ சொன்னால் அவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்குதுல்ல, அதை வச்சு பண்ணுடா. நீ போயிட்டு நான் சொன்னது உண்மையா பொய்யானே எனக்கு தெரியலை அப்படின்னு சாட்சி சொல்லு அப்படின்றாங்க. அதுக்கு ஆதாரம் கேட்பாங்கடா, திடீர்னு ஏன் அப்படி தோணுச்சுன்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அப்போ பார்த்துக்கலாம், நீ பேசாமல் அபி பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அதாவது அபியோட கேஸை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த லாயர்கிட்டயே போய் நீ பேசிப்பாரு அப்படின்றாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்றாங்க நம்ம வெற்றி. அப்படி என்னடா முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு புலிக்குட்டி கேட்குறாரு. நான் அபிக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், சுடர் முன்னாடி அவள் காலில் விழுந்து கதறி கதறி என் கண்ணீர் மல்க அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவசரப்படாத வெற்றி, இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். முதல்ல அவங்கள நிரந்தரமாக வெளியே கொண்டு வரதுக்கு என்ன வழின்னு பாரு. அவங்க தப்பு பண்ணலைன்னு தெரிஞ்சிருச்சு. தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியையும் நீயும் அபியும் சேர்ந்தே பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பார் வெற்றி, நான் ஒன்று சொல்கிறேன். கர்ணா வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது, அபி தான் கொலை பண்ணாரு அப்படின்னு நீ தான் முதல்ல பார்த்துருக்க, அதனால நீ சாட்சி சொல்லிட்ட. கர்ணா மேலே நம்ம சந்தேகப்பட முடியாதுன்னு. டேய் என்னடா பேசுகிற, கர்ணாவை எப்படிடா சந்தேகப்பட முடியும் அப்படின்றாங்க. அதுதான் நானும் சொல்கிறேன் அப்படின்னு. நீ ஏன் முதல்ல அந்த ஆப்ஷனை யோசிச்ச அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வெற்றி, நான் சொல்லுவேன், நீ கோச்சிப்பேன்னு. நான் அதெல்லாம் கோச்சிக்க மாட்டேன், சொல்லு அப்படின்றாங்க. கர்ணாவே ஏதாவது தப்பு பண்ணிட்டோ, இல்லை அவருக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு முக்கியமானவங்க யாராவது இதை பண்ணிட்டு, இல்லை அவருக்கே தெரியாமல் இந்த தப்பு நடந்துட்டு தப்பிக்கிறதுக்காக அபி மேலே பழிய போட்டிருந்தா, ஒருவேளை உன்னை வந்து கர்ணா கிட்ட இருந்து எங்கே அபி பிரிச்சிருவாங்களோங்கிற பயத்தில் இந்த மாதிரி பண்ணியிருந்தா அப்படின்லாம். அதுக்காக உயிரே வச்சிருக்கிற தன் மனைவியான பார்வதி அக்காவையா கர்ணா கொண்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்படி என்ன அவனுக்கு மோட்டிவ் இருக்குது அப்படி பண்ணுறதுக்கு கூட? நீ தப்பாக யோசிக்கிற புலி அப்படின்றாங்க. சரி ஓகே, நான் எதுவும் அதை பற்றி பேசலை, ஆனால் நீ அந்த மாதிரியும் யோசி. அவர்கிட்ட நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இரு. இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத காமிச்சிக்காத, அதுதான் உனக்கு நல்லதுன்னு. அப்புறம் அபி தப்பு பண்ணலன்னு நான் எப்படி கர்ணா கிட்ட ப்ரூவ் பண்ணுறது? இந்த ரிப்போர்ட்டை காட்டணும்ல அப்படின்றாங்க. இந்த ரிப்போர்ட்டை காட்டினேன்னா உன்னையே அவங்க, அதாவது தப்பு பண்ணவங்க தீர்த்து கட்டுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நான் யோசிக்கிற மாதிரி கர்ணா அண்ணன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்காரு அப்படின்னா உன்னையே அவர் க்ளோஸ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ திரும்ப திரும்ப ஏண்டா கர்ணாவையே யோசிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்தது கர்ணா தான். அங்கே என்ன தில்லுமுள்ளு நடந்துச்சுன்னு தெரியல. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இப்படி தானே வந்திருக்கணும். அன்னைக்கு ஏன் கத்தியால் குத்துனதுனால தான் இறந்தாங்கன்னு சொல்லி வந்துச்சு. அவங்க பாய்சன் சாப்பிட்ட விஷயம் ஏன் இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் இருக்குது? ஏன் கர்ணா அண்ணனே இது வரைக்கும் அதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருந்திருக்காரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எப்படியும் ஹஸ்பண்ட் கிட்ட தானே அவரோட சைனை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அப்போது யார் மேலே நம்ம சந்தேகப்படுறது? யோசிச்சு பாருடா, கண்டிப்பாக இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குது. நீ கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும் அப்படின்றாங்க. இந்த ரிப்போர்ட்டை பற்றி இப்போதைக்கு யாருக்கிட்டையும் சொல்லாத. நீ நல்லா யோசிச்சு பாரு, சுடரோட பேக்கு இது வந்து எத்தனை நாள் ஆயிருக்கு. அவங்க யாருமே இதை பார்த்துருக்க மாட்டாங்களா? ஓப்பன் பண்ணி பார்க்கலங்கிறது கவரை பார்த்தாலே தெரியுது. ஆனால் கண்டிப்பாக அவங்க கைக்கு ஏன் இது கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும்ல. இவ்வளவு நாள் கழிச்சு அது உன் கைக்கு கிடைச்சிருக்குன்னா இதுக்கு பின்னாடி நீ தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணுங்கிறது தான் அந்த கடவுள் உனக்கு சொல்லியிருக்கிறது. இது மூலமாக மட்டும்தான் சுடர் மனசில் நீ இடம் பிடிக்க முடியும். அவள் உன்னை அப்பாவா ஏற்றுக்கணும்னா நீ இதை தாண்டா பண்ணணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்வதி அக்கா உனக்கு அம்மா மாதிரின்னு சொல்வல, அவங்களுக்கு நியாயத்தை நீ தான் தேடி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ரூமில் ஏதாவது நமக்கு தடையும் கிடைக்குமான்னு நம்ம பார்க்கணும். ஆனால் இது சம்மந்தமாக நம்ம யோசிக்கிறோம் பேசுகிறோன்னு தெரிஞ்சால் கூட அபி மேலே உனக்கு அன்பு வந்துருச்சு, அபிக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற விஷயமெல்லாம் கர்ணாவுக்கு தெரிய வந்தால் பெரிய பிரச்சனையாயிடும். அப்படி நம்ம பண்ணணும்னாலே கர்ணாவுக்கு முதல்ல சந்தேகம் தான் வரும், எல்லாத்தையும் தேட ஆரம்பிச்சிருவாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு அடுத்த நாள் காலையில் நம்ம வெற்றி பார்த்திங்கன்னா அபிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம பிரபாகரன் கிட்ட அபி ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்காங்க. சுடர் வெளியே விளையாடிட்டு இருக்காங்க. அம்மு எங்கே, உன் அம்மு எங்கே போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க உள்ள அங்கிள் கூட பேசிகிட்டு இருக்காங்க, அதாவது வக்கீல் சார் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வீட்டில் யாரும் இல்லையா, தனியாக விளையாடிட்டு இருக்கேன்னு. அவங்க எல்லாரும் கோவிலுக்கு போயிருக்காங்க அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சுடரை கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறாங்க. நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் வேணா போய் அம்மு கிட்ட பேசுங்க அப்படின்றாங்க. ஏன் சுடர் என்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு. வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உள்ள அம்மு இருக்காங்க, வக்கீல் சார் கிட்ட அம்மு பேசிட்டு இருக்காங்க, நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன், யாருமே பேசலனா எப்படி? நீங்கள் எதுக்காக வந்தீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. அதுவும் நீங்கள் சொன்னீங்களே என்கிட்ட என் அம்மு எந்த தப்பு பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணுறேன்னு, அப்புறம் என்ன, நான் அதுக்காகவாச்சும் பேசுவேன் அப்படின்றாங்க. ஆனால் உங்களை கேப்டன்னு கூப்பிட மாட்டேன், அப்பானும் கூப்பிட மாட்டேன் அப்படின்றாங்க. சரி சரி, நான் உள்ளே போய் உங்கள் அம்மு கிட்ட பேசுகிறேன் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு அவங்க போகும்போது பாலை வச்சுட்டு சுடரும் பின்னாடியே போகிறாங்க. இவர் போகிறத பார்த்து அபி பயங்கரமாக கோவப்படுறாங்க. நமக்கு சரியான ஒரு ஆதாரம் இல்லாமல் கண்டிப்பாக கோர்ட்டில் எதுவுமே நம்மளால் பேச முடியாது அப்படின்னு தான் பிரபாகரன் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வெற்றி உள்ளே போகிறத அபி பார்த்துட்டு கோவப்பட்டதுனால பிரபாகரன் அபியோட முகம் ஏன் மாறுதுன்னு திரும்பி பார்த்தா வெற்றி வந்துட்டு இருக்காரு உள்ள. வாங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க.
நான் அபிக்கிட்ட பேசுகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு. சரி ஓகே அபி, நான் அப்புறம் பேசுகிறேன் இதை பற்றி, நான் கிளம்புறேன்னு. சார் நீங்கள் இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஷயமா இங்கே வந்திருக்கேன், திரும்பவும் பிரச்சனை பண்ண வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து உனக்கு தேவையான ஒரு முக்கியமான ஆதாரத்தோடு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நம்ம அபியோட முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. நம்பலை அப்படிங்கிறது வெற்றிக்கு நல்லாவே தெரியுது. எப்படியும் நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். இது சுடரோட பேக்கில் தான் இருந்துச்சு. ஒருத்தன் சுடரோட பேகை பிடுங்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ஏன் அவன் பேகை பர்டிகுலராக பிடுங்கணும் அப்படின்னு நான் அங்கே இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அது மாணிக்கம்னு தெரிஞ்சிச்சு. மாணிக்கம் இதுக்கு முன்னாடியே கர்ணாவை ஏமாற்றி பணம் வாங்கியிருக்கான். அவன்கிட்ட ஏதோ ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி, அது சுடரோட பேக்கில் இருக்க போய் தான் அவன் அந்த பேகை பிடுங்க பார்த்துருக்கான்னு கெஸ் பண்ணி அதை எடுக்கிறதுக்காக தான் நைட்டு வந்து நான் எடுத்துகிட்டு போனேன். அது என்னன்னு தெரியுமா அப்படின்னு. சும்மா ட்ராமா பண்ணாத அப்படின்னு தூக்கி எறிகிறாங்க. அதை பிரபாகரன் அதை எடுத்துகிட்டு வந்து படித்து பார்க்குறாரு. அதாவது நம்ம அபி வந்து கத்தியால் குத்தி தான் நம்ம பார்வதி அக்கா இறந்தாங்க அப்படிங்கிறது தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே யாரோ குத்தியிருக்காங்க, இவங்க கத்தி எடுத்தாங்கன்னு அபிக்கு தெரியும். அது யாராக இருக்கும் அப்படின்னும் அபி நல்லாவே கண்ணால் பார்த்துட்டாங்க. நடந்தது என்னங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இது வரைக்கும் அபிக்கு கூட தெரியாத ஒரு விஷயந்தான் இப்போ பிரபாகரன் சொல்கிறாரு. அபி, பார்வதி இறந்ததுக்கு காரணம் நீ கத்தியால் குத்துனது அப்படின்னு தானே சொன்னாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அவங்க கத்தி குத்துப்பட்டு இறந்தாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே பாரு, அட்டாப்சி ரிப்போர்ட்டில் இவங்களோட உயிர் போனதுக்கு காரணம் இவங்க சாப்பிட்ட சாப்பாட்டில் விஷம் கலந்துருக்கு அப்படின்னு இருக்கு. அப்போது நீங்கள் கத்தியால் குத்துனதுனால அவங்க இறக்கலை. ஒருவேளை நிஜமாவே நீங்கள் கத்தியால் குத்தியிருந்தா கூட அவங்க அதனால் இறக்கலை, அதுக்கு முன்னாடியே இறந்துருக்காங்க அப்படின்னு தான் இந்த ரிப்போர்ட் சொல்லுது அப்படின்றாங்க. பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம அபி. அதுக்கப்புறம் தான் நம்ம வெற்றி அப்படியே மண்டிட்டு அபிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நீ பார்வதி அக்காவை கொன்று இருக்க மாட்டேன்னு நான் நம்பியிருந்திருக்கணும். யார் எத்தனை பேர் சொல்லியிருந்தாலும் அபி அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான்னு நான் நம்பியிருந்திருக்கணும். ஆனால் நானே நம்பாமல் உன்னையும் எனக்கு பிறந்த இந்த குழந்தையையும் இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்தியிருக்கேன். அந்த பாவம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னை விட்டு போகாது. அதுக்கு பிராய்ச்சித்தமா நீ எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறதையும், அதே நேரத்தில் யார் இந்த கொலையை பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நானே கண்டுபிடிக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத அபி. நீ என்னை ஏற்றுக்க மாட்டேன் இப்போதைக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு நான் இப்போ ஒரு வாக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த கொலையை பண்ணது யார் அப்படிங்கிறவங்கள உன் கண்ணு முன்னாடி கூட்டிகிட்டு வந்து நிறுத்துவேன். அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீ என்கிட்ட சொல்லுன்னு நான் நிறைய முறை கேட்டுட்டேன். நீ சொல்ல அதுக்கு தயாராக இல்லை. நான் ஏதோ கர்ணாவுக்கு சாதகமாக தான் ஏதோ கேட்குறேன்னு நினச்சிட்டேன். இப்போவாவது சொல்லு அபி, அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அதான் நீ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கல, முதல்ல அதை கண்டுபிடி, நானும் ஏன் சார்பாக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றாங்க. ஆனால் இந்த ரிப்போர்ட் மாணிக்கம் கிட்டே எப்படி வந்துச்சு அப்படின்னு அபி கேட்குறாங்க. அபி, நான் உங்ககிட்ட தெரியாமல் தான் கேட்குறேன். ஏற்கனவே கத்தியால் குத்தியிருந்தாங்க அப்படின்னா நீ எதுக்கு அதை கையால் போய் எடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கத்தியால் அவங்க குத்தப்பட்டு கீழே விழுந்து கிடக்கும்போது நம்ம மாட்டிக்குவோன்னு யோசிக்க தோணுமா, இல்லை அவங்கள எப்படியாவது காப்பாற்ற முடியுமா அப்படின்னு யோசிப்பேனா? அவங்க இறந்துட்டது தெரியாமல் தான் நான் கத்தியை எடுத்தேன். ஆனால் அவங்க அதுக்கு முன்னே இறந்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நீ சரியான நேரத்தில் வந்து என்னை பார்த்த, நான் தான் அதை பண்ணியிருப்பேன்னு நம்பி நீயும் எனக்கு எதிராக சாட்சி சொல்லிட்ட அப்படின்றாங்க. இப்போது நான் தப்பு பண்ணலைன்னு தெரிஞ்சிருச்சுல, நீயே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லு, இல்லை கோர்ட்டில் அடுத்த ஹியரிங்கில் சொல்லு. நான் கண்டிப்பாக இந்த எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி தான் வெளியே வருவேன். இனி நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சுடர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுக்காகவாச்சு உன்னால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணு. அதுக்கப்புறம் நீ யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சா கண்டுபிடி, இல்லைனா உன் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி அபி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வெற்றியோட அந்த மன்னிப்பு கேட்குறாருல்ல, அதை கூட அந்த இடத்துல நம்ம அபி நிராகரிச்சிட்டாங்க, ஏற்றுக்கவே இல்லை அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, கர்ணா தான் குற்றவாளின்னு எப்படி வெற்றி கண்டுபிடிக்க போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.